Good Bird Stories. வெயில் காலத்தில் ஐஸ்கிரீம் சாப்பிடும் பறவைகள். அன்னைக்கு மதியம் 12 மணி. வெயில் பயங்கரமா இருந்துச்சு. துணிக்குருவி, லூசி புறா, சிச்சு காக்கா, சோட்டுக்கிளி, பசங்களான சின்னு, பன்னு, புஜ்ஜி 3 பேருமே ஒரு மரத்தடியில உட்காந்துக்கிட்டு இருந்தாங்க. பன்னுவால வெயில் தாங்கிக்க முடியல. அப்பதான் மகிக்கழுகு அங்க வந்துச்சு. ஐயோ, இந்த வெயில என்னால தாங்கிக்கவே முடியல. சரி, ஏசி போட்டுட்டு வீட்டுக்குள்ளேயே இருக்கலான்னு பார்த்தாலும் ஏசி வேற கெட்டு போச்சு. என்ன பண்றதுன்னே தெரியல. அப்ப எங்க நிலைமை ரொம்ப மோசமா இருக்கு. வெள்ளையா இருக்கிறனா இந்த வெயில் பட்டு பட்டு இப்ப சாம்பல் கலருக்கு மாறிட்டேன். இன்னும் கொஞ்ச நாள் விட்டா சிச்சு மாதிரி நல்லா கருப்பா மாறிடுவேனோ என்னவோ. ஹலோ, பார்த்து பேசு. பிளாக்குக்கு இருக்கிற டிமாண்ட் தெரியுமா உனக்கு? வெள்ளையா இருக்கிற நீங்கெல்லாம் வெயில்ல பிளாக் ஆயிடுவீங்க. அது உங்க நேரம். கருப்பா இருக்கிற நாங்கெல்லாம் வெயிலுக்கு அம்பாசிடர் தெரியுமா? இந்த வெயில்ல வெளியில வரதே பெரிய விஷயமா இருக்கு. என் புள்ளைய பாருங்க, உருளைக்கிழங்கு மாதிரி எப்படி உருண்டுகிட்டு இருக்கான்னு. பாவம் பன்னு கிளி அழுதுகிட்டே, ஐயோ அம்மா, உருளைக்கிழங்கு ஞாபகப்படுத்தாத, எனக்கு பசிக்கும். ஐயோ, இந்த வெயில என்னால தாங்கிக்க முடியல. பேசாம என்ன ஃப்ரிட்ஜில் இருக்கிற ட்ரேக்குள்ள படுக்க வச்சிருமா, இல்லைன்னா கொஞ்ச நாள்ல நான் செத்து போயிடுவேன் போல. புஜ்ஜி குருவி சிரிச்சுக்கிட்டே, டே பன்னு, இந்த வெயில் எப்பவுமே வருஷம் வரது தானே. அதை தாங்கிக்க முடியலன்னா எப்படி ஃப்ரிட்ஜுக்குள்ள போய் உக்காந்துக்கிறேன்னு சொல்ற? அதானே, நீ ஆல்ரெடி ஃப்ரிட்ஜில் வச்ச ஆப்பிள் மாதிரி தான் இருப்ப. இப்போ ஃப்ரிட்ஜில் போய் உக்காந்துக்கிட்டா காஷ்மீர் ஆப்பிள் மாதிரி ஆயிடுவ. நீ வேற சும்மாரு புஜ்ஜி. மேலே ஏறிற சூரியன், வயிற்றுக்குள்ள இருக்கிற பசி, இது ரெண்டுமே சேர்ந்து என்னை வறுத்து சாப்பிடுது. எனக்கு சாப்பிட ஐஸ்கிரீம் வேணும். இல்ல அட்லீஸ்ட் 2 ஐஸ் கியூப் இருந்தாலாவது என் தலை மேல அப்படியே வச்சுப்பேன். டேய் பன்னு, ஆல்ரெடி ஃப்ரிட்ஜ் ஹவுஸ்ஃபுல்டா, எல்லாம் வச்சிருக்கேன். உன்னை எங்க இப்ப படுக்க வைக்கிறது? கொஞ்ச நேரம் அந்த தண்ணியை குடிச்சு சும்மா உட்காரு. தண்ணி வேணாமா, அது பச்சை தண்ணி இல்ல, சுடு தண்ணி. அந்த சுடு தண்ணி குடிச்சா இன்னும் சூடு அதிகமாகும். எனக்கு சில்லுன்னு இருக்கிற ஐஸ்கிரீம் தான் வேணும். வெனிலா, ஸ்ட்ராபெரி, பட்டர்ஸ்காட்ச், எந்த ஃப்ளேவர் கிடைச்சாலும் பரவாயில்ல, வாங்கிட்டு வாங்க. இல்ல நான் இந்த வெயில்ல உருகிடுவேன். டே பன்னோ, கரைஞ்சி போறதுக்கு நீ ஒன்றும் ஐஸ்கிரீம் கிடையாதுரா. அடிக்கிற வெயில்ல யாராவது ஐஸ்கிரீம் வித்துக்கிட்டு வருவாங்களா? அப்படியே வித்துக்கிட்டு வந்தாலும் அது வாங்கி சாப்பிட்றதுக்குள்ள அப்படியே கரைஞ்சி போயிடாதா? வாயை மூடிக்கிட்டு உக்காரு. ஆமா பன்னு, சிச்சு சொல்றது உண்மைதான். இந்த சம்மர்ல யாருக்கும் எதுவும் கிடைக்க மாட்டேங்குது. கொஞ்சம் பொறுமையா இரு. அப்பதான் தூரத்துல ஒரு பறவை ஐஸ்கிரீம் வண்டி தள்ளிக்கிட்டு வர்றத பன்னு கவனிச்சான். ஆனா அந்த வண்டியில ஒரு பெரிய ஹோல் இருந்துச்சு. அந்த ஹோல் வழியா ஒரு வெண்ணிலா ஐஸ்கிரீம் கீழே விழுந்துச்சு. அப்ப பன்னு அத பாத்துட்டான். அப்ப பன்னு, அட ஐஸ்கிரீம், நான் கேட்டேன்னு கடவுள் எனக்காக ஐஸ்கிரீமை கொடுத்து அனுப்பியிருக்காரு. கடவுளே, நீ ரொம்ப கிரேட்டு. வழி விடுங்க, அந்த ஐஸ்கிரீம் என்ன வா வான்னு கூப்பிடுது. நான் போய் அந்த ஐஸ்கிரீமை சாப்பிடுறேன். பன்னு புயல் மாதிரி வேகமா ஓடி அந்த ஐஸ்கிரீமை ஏதோ புதியல் மாதிரி 2 கையில பிடிச்சிக்கிட்டு வந்தான். அது கரைஞ்சு போகல, இன்னும் அது நல்லா சூப்பரா தான் இருந்துச்சு. அப்ப சின்ன பன்னு பக்கத்துல வந்து, டே பன்னு, எனக்கு பாதி கொடுறா. நானும் தான் அதை பார்த்தேன், ஆனா உன்கிட்ட ஃபுல்லா கேட்கல. பாதியாவது எனக்கு கொடு. என்னது, பாதி கொடுக்கணுமா? என் உயிரை வேணும்னாலும் கேளு, நான் கொடுக்கறேன். ஆனா இந்த வெயில்ல எனக்கு கிடைச்ச ஐஸ்கிரீமை மட்டும் கொடுக்கவே மாட்டேன். இந்த ஐஸ்கிரீம் நான் வேண்டிக்கிட்டதுனால கடவுள் எனக்காக கொடுத்தது. அப்போ புஜ்ஜி அதை பார்த்து ஆசையா, வாவ், டே பன்னு, நீ அதிர்ஷ்டசாலி தான்டா. சரி, நாம எல்லாரும் பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் இல்ல, எனக்கு கொஞ்சம் கொடுறா, ஆசையா இருக்கு. அப்போ பன்னு கிளி அந்த ஐஸ்கிரீமை இறுக்கமா பிடிச்சுக்கிட்டு, புஜ்ஜி, நம்ம பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸா இருக்கலாம், ஆனா ஐஸ்கிரீம் விஷயத்துக்கு யாராவது வந்தா அவங்க எனக்கு எதிரிங்களாயிடுவாங்க. என்னால இதை கொடுக்க முடியாது. ஜி, நீ எல்லாம் ஒரு ஃப்ரெண்டாடா, கொஞ்சம் பிசுனாரி பயல. அந்த ஐஸ்கிரீம் கொடுக்கலனாலும் பரவாயில்ல, அந்த கோன்ல இருக்கிற பிஸ்கெட்டாவது குடுறா. அப்படியே நீ சாப்பிட்ட உனக்கு வயிறு வலி தாண்டா வரும். வந்தா வரட்டும், அதுக்கு முன்னாடி இந்த ஐஸ்கிரீம் என் வயிற்றுக்குள்ள இறங்கி சில்லுன்னு ஆனா போதும். இந்த ஐஸ்கிரீம்ல மேல இருந்து கீழே வரைக்கும் எனக்கு தான் சொந்தம். இது என்னோட உசுறு. நான் இந்த ஐஸ்கிரீமை சாப்பிடுறேன், நீங்க நல்லா பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. டே பன்னு, ஐஸ்கிரீம் கீழே விழுந்துச்சுல, மண்ணு ஒட்டிக்கிட்டு இருக்க போது தொடச்சி சாப்பிடு, இல்லனா மண்ணு வயிற்றுக்குள்ள போகும். டே பன்னு, எனக்கு கொஞ்சம் ஐஸ்கிரீம் குடுறா, என்னால இந்த வெயில தாங்க முடியல. அப்போ பன்னு கிளி கோவமா, உங்க எல்லாருக்கும் என் ஐஸ்கிரீம் மேலதான் கண்ணா? நான் யாருக்கும் ஐஸ்கிரீம் தர மாட்டேன். நீங்க எல்லாரும் பாத்துக்கிட்டே இருங்க. இந்த ஐஸ்கிரீம் இந்த அனலுக்கு உருகிறதுக்கு முன்னாடி மொத்தமா நான் சாப்பிட்டுட போறேன். வேண்டாம் பன்னு, ஐஸ்கிரீமை மெதுவா தான் சாப்பிடணும். ஒரு இடிய சாப்பிட்டா அது மூளைக்கு போய் பிரெயின் ஃப்ரீஸ் ஆயிடும். கேளுடா. பிரெயின் ஃப்ரீஸ் ஆயிடுமா? அதுக்கு பிரெயின் இருக்கணுமே, எனக்கு தான் பிரெயினே இல்லையே. பாருங்க என் டேலண்ட்டை இப்போ. பன்னு அந்த வெனிலா ஐஸ்கிரீமை
அப்படியே வாயில வச்சு 2-3 தடவை கடிச்சு அதை டேஸ்ட் கூட பண்ணி பார்க்காம அப்படியே முழுங்கிட்டான். குளுக் அப்படின்னு ஒரு சத்தம் தான் வந்துச்சு. புஜ்ஜி ரொம்ப கோவமா, டேய் பன்னு, ஐஸ்கிரீமை எல்லாரும் நல்லா ரசிச்சு ருசிச்சு சாப்பிடணும்டா. ஆனா நீ என்னடா அனக்கொண்ட மாதிரி அப்படியே முழுங்கிட்ட? உனக்கு கொஞ்சம் கூட அறிவில்லடா. டே வீணா போனவனே, ஏன்டா ராட்சச மாதிரி நடந்துக்கிற? மெதுவா சாப்பிடறத விட்டுட்டு எதுக்குடா அப்படி முழுங்கிட்ட? 5 செகண்ட் வரைக்கும் பன்னு நல்லா ஹாப்பியா தான் இருந்தான். ஆனா 6வது செகண்ட்ல இருந்து அவன் முகம் மாற ஆரம்பிச்சு. மூக்கு செவந்து போச்சு, கண்ணெல்லாம் எரிய ஆரம்பிச்சுது. அவனுடைய பிரெயின்ல யாரோ 10 கத்தி வச்சு குத்துற மாதிரி இருந்துச்சு. அதுதான் பிரெயின் ஃப்ரீசிங். பன்னு கிளி உடனே கீழே விழுந்து தரையில உருண்டு பெருண்டுகிட்டு பயங்கரமா சத்தம் போட்டுக்கிட்டு, அம்மா அம்மா, ஏதோ ஐஸா இருக்குமா, என் தலை ஃபுல்லா ஐஸா இருக்குமா, என் தலையை யாரோ ஃப்ரீசர்ல வச்ச மாதிரி இருக்குமா, ரொம்ப இறுக்கமா இருக்குமா, ஐயோ வலிக்குதுமா. பாத்தியாடா, நான் அப்பவே சொன்னல உனக்கு பிரெயின் ஃப்ரீஸ் ஆயிடுச்சு பாரு. ரொம்ப வெயிலா இருக்கிற நேரத்துல நல்ல சில்லுன்னு இருக்கிறத வேக வேகமா சாப்பிட்டா இப்படி ஆயிடும். இந்த பக்கம் பன்னுவுக்கு மட்டும் என்ன நடக்குதுன்னு அவனுக்கு ஒண்ணுமே புரியல. ஏதோ மலைக்கு மேல போற மாதிரியும் ஐஸ் மலைக்கு நடுவுல இருக்கிற மாதிரியும் எல்லாம் அவனுக்கு தோணுச்சு. அம்மா, நான் ஐஸுக்கு நடுவுல நின்னுக்கிட்டு இருக்கேனா? இந்த ஐஸ் மலையில பெங்குவின் எல்லாம் லுங்கி கட்டிக்கிட்டு லுங்கி டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்க மம்மி. என்னையும் வந்து ஆடுன்னு கூப்பிடுது. எனக்கு ஒரு லுங்கி கொண்டு வா. ஐயோ, என் புள்ளைக்கு என்னாச்சு? இவனுடைய பைத்தியத்துக்கு லுங்கி எல்லாம் கட்டிக்கிட்டு பெங்குவின் ஆடுதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கானே, என்ன பண்ண போறானோ? பாத்தீங்களா ஆண்டி, அவனுக்கு பேராசை அதிகம். எனக்கு கொஞ்சம் கொடுத்திருந்தா அவனுக்கு பிரெயின் ஃப்ரீஸ் ஆயிருக்காதுல, மொத்தத்தையும் அவனே சாப்பிட்டுட்டான். அதனாலதான் அவனுக்கு கடவுளா பார்த்து தண்டனை கொடுத்திருக்காங்க. சிச்சுவுக்கு அறிவு சுத்தமா இல்ல, ஆனா கான்பிடன்ஸ் ரொம்ப அதிகம். அவ சொல்றதுதான் சரி அப்படின்னு நினைச்சுப்பா. பன்னு பண்றத பார்த்து அவனுக்கு பேய் பிடிச்சிச்சோ என்னமோன்னு சொல்லிட்டு சிச்சு காக்கா சத்தமா, டோனி சோட்டோ, பன்னுவுக்கு பேய் பிடிச்சிருச்சு போல. வெயில சுத்திக்கிட்டு இருந்தால ஆலமரத்துல இருக்கிற பேய் அவன் உடம்புக்குள்ள இறங்கிடுச்சு போல. அதான் பெங்குவின் லுங்கி அப்படின்னு ஏதேதோ உளறிக்கிட்டு இருக்கான். சிச்சு ஆண்டி, அவனுக்கு பேய் ஒன்னும் பிடிக்கல, அவனுக்கு ஐஸ்கிரீம் பேய் பிடிச்சு இப்ப பிரெயின் ஃப்ரீஸ் ஆயிருக்கு, அவ்வளவுதான். அட இல்ல புஜ்ஜி, அவனை சரியா பாரு. அவனுக்கு பேய் பிடிச்ச மாதிரி தான் அவன் பண்ணிக்கிட்டு இருக்கான். இது இப்படியே விட்ட வேலைக்காகாது. ஏதாவது மந்திர தந்திர வித்தைகளால அவனை சரி பண்ணணும். நான் இப்பவே இந்த நொடியே மந்திரவாதியா மாறுறேன். சிச்சு காக்கா உடனே வீட்டுக்கு ஓடி போய் ஒரு பெரிய எலுமிச்சை பழம், 4-5 மிளகா, ஒரு பழைய செருப்பு, ஒரு பழைய பிஞ்சு பொண்ணு தொடப்பக்கட்டை, அது மட்டும் இல்லாம வேப்பல ஒரு கொத்தை எடுத்துக்கிட்டு வந்துச்சு. சிச்சு, அந்த செருப்பு தொடப்பக்கட்டையெல்லாம் எதுக்கு? அவனை பெருக்கி வார போறியா என்ன? இல்ல டோனி, பேய்களுக்கு இந்த பழைய செருப்பு பழைய தொடப்பக்கட்டைய பார்த்தா பயம். சிச்சு காக்கா அந்த பழைய செருப்பை கொண்டு போய் பன்னுவோட மூக்கு பக்கத்துல வச்சுச்சு. பிரெயின் ஃப்ரீஸா இருக்கிற நேரத்துல கூட அந்த நாத்தத்தை தாங்க முடியாம பன்னு கண்ணை திறந்து, ஐயோ அம்மா, என்ன இது? முனிசிபாலிட்டி குப்பை வண்டி நாத்தம் அடிக்குது. பேய் இல்ல, இந்த நாத்தத்துக்கே உயிர் போயிடும் போல. சிச்சு காக்கா பன்னு பக்கத்துல வந்து கையில ஏதோ பிடிச்சுக்கிட்டு, ஓம் கிரீம் கிரீம் கிரீம், ஏ பேயே, பன்னுவோட உடம்புக்குள்ள இருந்து வெளியில வந்துரு, இல்ல இந்த தொடப்பக்கட்டையால அடிச்சு உன்னை இங்கிருந்து மேலுலகத்துக்கு அனுப்பிடுவேன். ஒழுங்கு மரியாதைய வெளியில வந்துரு. துணிக்குருவி சிரிச்சுக்கிட்டே, சிச்சு, தேவையில்லாத வேலை பார்க்காத. அவன் பிரெயின் ஃப்ரீஸ் ஆயிருக்கு, கொஞ்ச நேரத்துல தானா சரியா போயிடும். அதுக்குள்ள பேய் பிடிச்சிருக்கு, எது பிடிச்சிருக்கு, இது பிடிச்சிருக்குன்னு அவனை ஒரு வழி ஆக்கிடாத. பன்னுவுக்கு கொஞ்ச நேரத்துல எல்லாமே சரியாயிடுச்சு. அவனுடைய பிரெயின் ஃப்ரீசிங்கும் போயிடுச்சு. அப்போ மகிக்கழுகு அவனை பார்த்து, இங்க என்ன நடக்குது? பன்னுவையே எல்லாரும் தொடப்பக்கட்டையால அடிக்கிறீங்க? அட ஒண்ணு இல்ல மகி, இந்த வெயில் தாங்க முடியலன்னு சொல்லி கிடைச்ச ஐஸ்கிரீமை என் புள்ள அப்படியே முழுங்கிட்டான். அதனால அவனுக்கு கொஞ்ச நேரம் மூளை வேலை செய்ய முடியாம போச்சு. நான் சொன்னா கேட்டியாடா? மூளை ஃப்ரீஸ் ஆகி இப்போ நீ சாக கிடந்தடா. ஆமா பாட்டி, என் பிரெயின் வேலை செய்யறதுக்கு டைம் கொடுக்காம இவங்க தொடப்பக்கட்டையால எல்லாம் அடிக்கிறாங்க. டேய் பன்னு, இப்பவாவது உனக்கு அறிவு வந்துச்சா? ஏதாவது கிடைச்சா அப்படியே முழுங்கிடக்கூடாது, பொறுமையா சாப்பிடணும். அப்போ பன்னு சோட்டு கிட்ட, அம்மா, கொஞ்ச நேரத்துல நான் ஒரு மாதிரி ஆயிட்டேன். பெங்குவின் எல்லாம் டான்ஸ் பண்ற மாதிரி தான் எனக்கு தெரிஞ்சது. ஒரு நிமிஷம் நான் செத்து போயிட்டேன்னு அப்படின்னு கூட தோணுச்சு. ஆனா ஒரு விஷயம் மட்டும் உண்மைதான். என்னடா பன்னு அது? பன்னு அவனுடைய நாக்க சொல்லட்டி காட்டி, என்ன இருந்தாலும் அந்த வெண்ணிலா ஐஸ்கிரீம் ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. இந்த வெயிலுக்கு நல்லா ஐஸ் உள்ள போனதும் குளுகுளுன்னு இருந்துச்சு. உண்மையிலேயே பெங்குவின் எல்லாம் லுங்கி கட்டிக்கிட்டு டான்ஸ் ஆடுறத நான் பார்த்தேன். அந்த ஐஸ்கிரீம் சாப்பிட்டா இப்படி எல்லாம் தோணுன்னு எனக்கு தெரியல.
இன்னொரு தடவை அந்த பெங்குவின் டான்ஸை பார்க்கணும் போல இருக்கு. எனக்கு ஒரு 2 ஐஸ்கிரீம் கொண்டு வந்து தரீங்களா? இந்த தடவை புஜ்ஜி சின்னவுக்கும் ஐஸ்கிரீம் சாப்பிட கொடுக்குறேன். அவங்களும் அந்த பெங்குவின் டான்ஸை பார்க்கட்டும். அப்போ புஜ்ஜி பன்னுவை பார்த்து சிரிச்சுக்கிட்டு, இவன் மாறமாட்டான், இவன் மூளை இல்லாதவன்னு நினைச்சா எங்களுக்கு மூளை இல்லாம ஆக்கிடுவான் போல. டேய், தொடப்ப கட்டையால அடிச்சுமா நீ திருந்தல? வேலைக்காகாது, இவனை அந்த வேப்ப இலையிலேயே போட்டு அடிங்க. எல்லாரும் அடிக்கிறதுக்காக பன்னுவை சுத்தி நின்னுக்கிட்டாங்க. ஐயோ, ஐஸ்கிரீம் கேட்டதுக்கு அடிக்க வராங்களே அப்படின்னு சொல்லி பன்னு வேகமா ஓட ஆரம்பிச்சான். சிச்சு காக்கா அவனை துரத்திக்கிட்டே போய்கிட்டு இருந்துச்சு. சிச்சு காக்காவோட ஆம்லெட் பிசினஸ். கிராமத்துல சிச்சு காக்கா எப்பவுமே புதுசா ஏதாவது வியாபாரத்தை ஆரம்பிச்சுக்கிட்டே இருக்கும். இந்த தடவை அதோட கண்ணு ஆம்லெட் மேல விழுந்தது. சாயங்கால நேரத்துல சுட சுட ஆம்லெட் பண்ணி வியாபாரம் செஞ்சா நல்ல லாபம் வரும் அப்படின்னு அது டிசைட் பண்ணிச்சு. அதே முடிவோட சிச்சு எக் ஸ்பைசி பாயிண்ட் அப்படின்னு ஆரம்பிச்சது. சரியாமா, சிச்சு காக்கா ரொம்ப ருசியா ரொம்ப காட்டா ஸ்பைசி ஆம்லெட் பண்ணதுனால நிறைய பேர் வந்து சாப்பிட ஆரம்பிச்சாங்க. சாயங்காலம் 6 மணி சிச்சு காக்காவோட கடைகிட்ட நிறைய பேரு கூட்டமா இருந்தாங்க. ஜோ பெரிய கேன்ல இருந்து எண்ணெய் எடுத்து ஊத்திக்கிட்டு ஸ்டைல ஆம்லெட் பண்ணிக்கிட்டு இருந்தது. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வாங்க சிச்சியோட ஸ்பைசி ஆம்லெட்ட சாப்பிடுங்க. இது சாப்பிட்ட உடனே நல்ல காரசாரமா இருக்கும். வெறும் 20 ரூபா தான். பன்னு ஒரு பிளேட் ஆம்லெட்ட வாங்கிக்கிட்டு பயங்கரமா சீரியஸ்ல சாப்பிட்டுக்கிட்டு இருந்துச்சு. பக்கத்திலேயே புஜ்ஜி கூட இருந்தது. பன்னு ஒரு வாயில வச்சுக்கிட்டு, ஜி, இந்த எக் ஆம்லெட் ரொம்ப நல்லா இருக்கு. இருந்தாலும் ஏதோ கொஞ்சம் டேஸ்ட்ல மாற்றம் இருக்கு. இதுல ஒரு வாசனை வருது, முட்டை வாசனை இல்ல, ஏதோ கடல் தண்ணி வாசனை மாதிரியே இருக்குது. ஐயோ பன்னு, அது சிச்சு ஆண்டி வெங்காயத்தை அதிகமா போட்டிருக்காங்க, அதனாலதான் உனக்கு அப்படி தோணுது. உனக்கு ருசி நல்லா இருக்குதானே? அடிச்சு விடு பாக்கலாம். எனக்கு இந்த டேஸ்ட் பிடிச்சிருக்கு. இருந்தாலும் என்ன ஏப்பம் விட்டா வெறும் மீன நாத்த அடிக்குது. நான் சாப்பிட்டது முட்டை தானே. சிச்சு ஆண்டி ஏதாவது மேஜிக் பண்றாங்களா என்ன? ஒருவேளை உண்மையில மேஜிக் தான் பண்றாங்களோ என்னவோடா, எனக்கும் அதிசயமா இருக்கு. ஏய், அவங்க ஊத்துற எண்ணெய் பாருடா. எண்ணெய் தங்கம் கலர்ல தானே இருக்கணும், ஆனா அங்க பாரு கருப்பா கிரீஸ் மாதிரி இருக்கு. இது என்ன எண்ணெடா? அம்மா, வண்டிக்கு ஊத்துற கிரீஸ் மாதிரியே இருக்கு. அதுலதான் எங்கேயாவது ஆம்லெட் போடுதா? அதுக்குதான் முட்டைக்கு இவ்வளவு குறைவான விலையா? நம்ம இத பத்தி விசாரிச்சே ஆகணும் புஜ்ஜி. மறுநாள் பன்னும் புஜ்ஜி 2 பேரும் சேர்ந்து ஊர்ல பிரச்சாரத்தை பண்ண ஆரம்பிச்சாங்க. துணி, சோட்டு, லூசி, மகி 4 பேரும் உக்காந்து இருக்கிற இடத்துக்கு பன்னும் புஜ்ஜியும் போனாங்க. எல்லாருக்கிட்டையும் ஒரு வேண்டுகோள், யாருமே சிச்சு ஆண்டி கடைக்கு முட்டை சாப்பிட போகாதீங்க. ஏன்னா நான் நேத்து முட்டை சாப்பிட போனேன். அவங்க ஏதோ கலக்குறாங்க, ஃபுட்டு நல்லா இல்ல. அம்மா, நேத்து பன்னு உங்க கடையில முட்டை சாப்பிட்டான், ஆனா அவனுக்கு மீன் சாப்பிட்ட மாதிரியே இருக்கு. ஏப்ப முட்டா மீன் சாப்பிட்ட ஏப்ப விட்டுறவங்க மாதிரியே இருக்கு. ஏதோ கலப்படம் பண்றாங்க. என்னது, ஆம்லெட் நல்லா இல்லையா? நேத்து நான் கூட சாப்பிட்டேனே, நல்லதானே இருந்தது. இருந்தாலும் கொஞ்சம் ஸ்மோக்கி ஃபிளேவர், அது அப்படித்தானே இருக்கும். ஆமா பசங்களா, சிச்சு கஷ்டப்பட்டு வேலை செய்யறான். அவளை நம்ம சாட்சி இல்லாம எதுவும் சொல்ல கூடாதுல. சிச்சு மேல இருக்கிற போறாமல நீங்க 2 பேரும் இப்படி சொல்றீங்களா? உடனே சிச்சு அங்க வந்து நாடகம் ஆடிக்கிட்டே, பாத்தீங்களா மகி, இந்த பசங்க என் மேல ஏதோ அபாண்டமா பழி சுமத்துறாங்க. நான் போடுற எண்ணெய் சுத்தமான அமெரிக்கால இருந்து கொண்டு வந்த பிளாக் ஆயில், அதனாலதான் அந்த கலர்ல இருக்கு. இங்க பாருங்க பசங்களா, இன்னொரு தடவை சிச்சுவை பத்தி அபாண்டமா பழி சுமத்தாதீங்க அப்படின்னு சொன்ன உடனே கவலையோட பன்னும் புஜ்ஜியும் வந்துட்டாங்க. பாத்தியா புஜ்ஜி, நம்ம இவங்க நல்லதுக்காக தானே சொல்றோம், ஆனா இவங்க யாருமே நம்மள நம்ப மாட்டேங்கிறாங்க. சிச்சு ஆண்டி சொன்னாங்கல்ல, அது அமெரிக்கால இருந்து கொண்டு வந்த பிளாக் ஆயில்னு. அத பார்த்தா அப்படியா தெரியுது? பொய் தானே அது. மத்தியானம் 2 மணி. சிச்சு கடைக்கு தேவையான பொருளுங்களை எடுத்து வச்சுக்கிட்டு இருந்தது. அங்கேயே 2 பிளாக் கலர்ல கேன் இருந்துச்சு. சிச்சு அதோட பையனான சின்னுகிட்ட, ஏய் சின்னு, நம்மளோட ஆயில் தீந்து போச்சு, நான் டவுனுக்கு போய் இந்த ஆயில கொண்டு வரேன். யோமா, இந்த ஆயில் வாங்குறது இங்கே பக்கத்துல கடையில வாங்கலாம்ல, எதுக்காக நம்ம சிட்டிக்கு போய் வாங்குறீங்க? டேய், இந்த ஆயில கடையில வாங்குனா 120 ரூபா, இதே நான் சிட்டிக்கு போய் வாங்குனா 20 ரூபா. இத பத்தி உனக்கு தெரியாது, வாய மூடுறா.
சிச்சு எண்ணெய் வாங்கிட்டு வர டவுனுக்கு போறேன்னு கிளம்பின உடனே சிச்சுவோட பின்னாடி பன்னும் புஜ்ஜியும் மூஞ்சிக்கு மாஸ்க் போட்டுக்கிட்டு யாருக்கும் தெரியாத மாதிரி டிடெக்டிவ் மாதிரி பின்னாடியே போனாங்க. புஜ்ஜி, சிச்சு பஸ் ஏறுது, நம்ம பஸ் மேல உக்காந்துக்கலாம். அப்போ காசு மிச்சம், டிக்கெட்டும் எடுக்க முடியாது, யாருக்குமே தெரியாது. சரி சரி, கேமராவை ஆன் பண்ணிக்கோ. இப்படி சிச்சு பஸ்ஸுக்குள்ள உக்காந்துருந்தா புஜ்ஜி பன்னு 2 பேரும் பஸ்ஸுக்கு மேல உக்காந்துக்கிட்டு இருந்தாங்க. பஸ் சிட்டில இருக்கிற டவுன் பக்கம் போவாம அங்கேயே மீன் மார்க்கெட்லயே சிச்சு இறங்கிருச்சு. மீன் மார்க்கெட்டுக்குள்ள பக்கத்திலேயே ஒரு சின்ன சந்துக்குள்ள சிச்சு நடந்து போச்சு. பன்னுவும் புஜ்ஜியும் சிச்சு பின்னாடியே போனாங்க. அங்க குஹு மீன் ஷாப்ப வச்சுக்கிட்டு இருந்தது. குஹு வாத்து பெரிய பெரிய பாத்திரத்துல மீனை வறுத்துக்கிட்டு இருந்தது. எண்ணெய் கருப்பா இருந்துச்சு. என்ன குஹு, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? வாச்சிச்சு, உனக்காக தான் காத்துக்கிட்டு இருக்க. இன்னைக்கு நல்ல பிசினஸ் பாத்தியா? எண்ணெய் எவ்வளவு கருப்பா இருக்குன்னு. சூப்பர். அந்த எண்ணெயெல்லாம் கேன்ல ஊத்துங்க, பழைய ரேட்டு தானே? பழைய ரேட்டே கொடுங்க, அதிகமா ஒண்ணு வேண்டாம், வெறும் லிட்டருக்கு 10 ரூபா கொடுங்க. எப்படி இந்த எண்ணெய் கீழே தான் ஊத்த போறேன், நீங்க எனக்கு 10 ரூபா கொடுக்குறீங்க, அதுல எனக்கு லாபம் தானே? எண்ணெய் கருப்பா இருந்தாலும் ரொம்ப வாசனை வந்தாலும் பரவாயில்ல, நான் பாத்துக்கிறேன். அதுல வெங்காயம் மசாலா எல்லாம் போடுறேன். புதுசா ஆம்லெட் ருசியா இருக்குன்னு நிறைய பேர் வந்து சாப்பிடுறாங்க. கருப்பா இருக்கிற ஸ்மெல் வர எண்ணெய சிச்சுவோட கேன்ல ஊத்திச்சு. சிச்சுவும் குஹு கிட்ட இருந்து எண்ணெய வாங்கி கிளம்ப பாத்துச்சு. அந்த நேரம் பார்த்து பன்னு புஜ்ஜி 2 பேரும், பாத்தியா புஜ்ஜி, இது மீன் வறுத்த பழைய எண்ணெய், அதனாலதான் இத சாப்பிடும்போது எனக்கும் ஏப்பம் மீன் சாப்பிட்டு வர மாதிரியே வந்துச்சு. இது ஃப்ராட் இல்ல, பயங்கரமான கிரிமினல். பன்னு, நீ கவலைப்படாத. குஹு, சிச்சு அவங்க 2 பேரும் பேசுறத நான் ரெக்கார்ட் பண்ணிருக்கேன். அவங்க 2 பேரும் பேசுறத இதுல கிளியரா கேக்குது. வா, நம்ம எடுத்துட்டு போலாம், விஷயம் எல்லாம் தெரிய வைக்கலாம். சாயங்காலம் 6 மணி. சிச்சு காக்கா எப்பவும் போல வண்டி வச்சுக்கிட்டு ரெடியா இருந்துச்சு. சிச்சு கடைகிட்ட ஆம்லெட் போட ஆரம்பிச்சது. அந்த எண்ணெயை ஊத்த ஊத்த எண்ணெயில இருந்து பயங்கரமான காட்டு வந்தது. வாங்க வாங்க, இன்னைக்கு ஸ்பெஷல் ஆம்லெட். வாசனை கூட பாத்தீங்களா, பயங்கரமா இருக்கு. சிச்சு, எனக்கு 2 ஆம்லெட் எக்ஸ்ட்ரா போடு, இன்னைக்கு வாசனை நல்லா இருக்கு. அந்த நேரம் பார்த்து பன்னு புஜ்ஜி அங்க வந்தாங்க. புஜ்ஜி கையில போன் இருந்தது. நில்லுங்க, யாருமே அந்த ஆம்லெட்ட சாப்பிடாதீங்க. அது ஆம்லெட் இல்ல, அது ஹாஸ்பிட்டலுக்கு போற டிக்கெட்டு. டேய், மறுபடியும் வந்துட்டீங்களாடா? நேத்து தானே அங்கிட்ட திட்டு வாங்கிட்டு போனீங்க, மறுபடியும் வந்திருக்கீங்களா? கிளம்புங்கடா. சின்னு, எதுக்கு இந்த மாதிரி பண்றீங்க? ப்ரூஃப் இருந்தா காட்ட சொன்னல நானு. பாட்டி, எடுத்துட்டு வந்திருக்கோம். இங்க பாருங்க, சிச்சு ஆண்டியோட ஆயில் வீடியோவை பிளே பண்ணிச்சு. எல்லாரும் ஆத்திரமா வீடியோவை பாத்துக்கிட்டு இருந்தாங்க. அந்த வீடியோல குஹு வாத்தும் மீன் வறுத்த பழைய எண்ணெய கேன்ல ஊத்திக்கிட்டு இருந்துச்சு. எண்ணெய கேன்ல ஊத்துங்க ஊத்துங்க, இந்த எண்ணெய்க்கு வெங்காயம் மசாலா எல்லாம் போட்டு புது டேஸ்ட்னு குடுக்கறேன். இது தூக்கி கீழே ஊத்த வேண்டிய எண்ணெய். பரவாயில்ல, இந்த எண்ணெய் தான் எங்க ஊரு ஜனங்களுக்கு தேவைப்படுது, நான் உங்களுக்கு மசாலா போட்டு குடுக்கறேன். வீடியோவும் முடிஞ்சு போச்சு. பின் டிராப் சைலன்ஸ். பாத்தீங்களா, நம்ம முட்டைக்கு போட்டு சாப்பிடுற எண்ணெய் பயங்கரமான விஷமானது. சிச்சு ஆண்டி நம்மளோட ஹெல்த் கூட விளையாடுறாங்க. இந்த எண்ணெயால கேன்சர் வரும். இந்த மாதிரி எண்ணெயை தான் நம்மளும் சாப்பிடுறோம். அவங்க நம்ம ஹெல்த் கூட வியாபாரத்தை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. தெரிஞ்ச உடனே கையில ஆம்லெட்டை வச்சுக்கிட்டு இருக்கிற எல்லாரும் ஆம்லெட்டை தூக்கி கீழே போட்டாங்க. சோட்டு கிளிக்கு வாந்தி வர மாதிரி ஆச்சு. எல்லாரும் சிச்சு மேல கோவமா இருந்தாங்க. சிச்சு, உன்னை நம்பிதானே நாங்க இங்க வந்து முட்டை சாப்பிட்டு எங்க பசங்களுக்கு இந்த முட்டையை கொடுக்கறோம். நீ ஃப்ரெண்டா? நீ சரியான துரோகி. என்ன சிச்சு, நீ எங்களுக்கே துரோகம் பண்றியா? எங்களோட ஹெல்த் கூட விளையாடுறியா? எங்க உடம்பு என்ன ஆவறது சொல்லு? மகி கழுகு கையில ஒரு கம்பை எடுத்துக்கிட்டு முன்னாடி வந்து, இது மன்னிக்க கூடிய விஷயமே இல்ல. இப்பவே ஹெல்த் இன்ஸ்பெக்டருக்கு கம்ப்ளைண்ட் பண்ணலாம். சிச்சுவை அரெஸ்ட் பண்ணிட்டு போட்டோம். என் உடம்பு இதனாலதான் இவ்ளோ குண்டா இருக்கு. இது உன்னோட ஆம்லெட்னால இல்ல, எண்ணெயால. எல்லா பறவைங்களும் அடிங்க, சிச்சுவ உதைங்க அப்படின்னு வந்தாங்க. சிச்சு எல்லாரையும் பார்த்து பயந்து போச்சு. சிச்சு எல்லாரோட கால்ல விழுந்து, ஐயோ என்ன மன்னிச்சிருங்க, இனிமே இந்த மாதிரி தப்பு பண்ண மாட்டேன். பணத்து மேல ஆசைப்பட்டுதான் இந்த மாதிரி தப்பு பண்ணிட்டு என் மேல கம்ப்ளைண்ட் கொடுத்து போலீஸ் ஸ்டேஷனுக்கு அனுப்பாதீங்க. நான் சொன்னேன்ல இது தப்புன்னு, ஆனா இப்ப பாத்தியா எல்லாரும் முன்னாடியும் உன்னோட மரியாதையே போயிடுச்சு. அம்மா,
சிச்சு அத்தைக்கு எந்த கம்ப்ளைண்ட்டும் கொடுக்கறது வேண்டாம், ஒரு பனிஷ்மெண்ட் கொடுக்கலாம். இன்னைக்கு சிச்சு அத்தை செஞ்ச எல்லா ஆம்லேட்டும் அவங்க ஒண்டியாவே சாப்பிடணும், அப்பதான் அவங்களுக்கு இந்த கஷ்டம் தெரியும். ஆமா ஆமா கரெக்ட். சிச்சு சாப்பிட வேண்டியதுதான். ஐயோ வேண்டாம் வேண்டாம், அதெல்லாம் நான் சாப்பிட்டா உங்க கண்ணு முன்னாடியே செத்துருவேன். சரி, இப்ப நீ அதை சாப்பிடுறது வேண்டாம். இருந்தாலும் உன்னை போலீஸ் ஸ்டேஷனுக்கும் கம்ப்ளைண்ட் பண்ணி அனுப்ப மாட்டோம். நாளையில இருந்து எங்க கண்ணு முன்னாடியே ஃப்ரெஷ்ஷான எண்ணெயை கொண்டு வந்து அதை எங்க கண்ணு முன்னாடியே பிரிச்சு நீ எங்க எல்லாருக்கும் நாணயமா சமைச்சு கொடுக்கணும். சரி சரி, இவ்வளவு நாளா பணத்து மேல ஆசைப்பட்டு நான் தப்பு பண்ணிட்டேன். நாளையில இருந்து என்னோட தப்பை திருத்திக்கிறேன். சத்தியமா நான் சொல்றது நம்புங்க. சரி, எல்லாரும் எனக்கு என்ன கொடுக்க போறீங்க? நான் டிடெக்டிவ் இல்லையா? உனக்கு சிச்சு அத்தை நாளைக்கு அவங்க கையாலேயே ஃப்ரெஷ்ஷான எண்ணெயால ஆம்லெட் செஞ்சு கொடுப்பாங்க ஃப்ரீயா. பன்னு, நீ என்ன காப்பாத்திட்ட. உனக்கு லைஃப் டைம் ஃப்ரீ ஆம்லேட்டை கொடுக்கறேன். சிச்சு அது செஞ்ச தப்ப உணர்ந்து அது கையில இருந்த அந்த பழைய எண்ணெயோட டப்பாவை தூக்கி கடாசிருச்சு. அன்னையில இருந்து எல்லாரும் முன்னாடி சன்ஃபிளவர் ஆயில உபயோகப்படுத்தி எல்லாருக்கும் நல்லபடியா ருசியான ஆம்லேட்டை செஞ்சு கொடுத்தது. பன்னு புஜ்ஜியோட புத்திசாலி தனத்தினால இன்னைக்கு இந்த ஊரு நல்லா இருக்கு. சிச்சுக்கும் பாடத்தை கத்து கொடுத்தாங்க. வியாபாரத்துல நேர்மையா இருந்தாதான் எல்லாத்தையும் சாதிக்க முடியும். கலப்படம் பண்ணா எப்ப இருந்தாலும் மாட்டிக்குவோன்னு எல்லாருக்கும் புரிஞ்சிருச்சு. இந்த கதை மூலியமா என்ன தெரிஞ்சுக்கணும்னா, ஹெல்த் கெட்டு போற மாதிரி எந்த வியாபாரமும் செய்யக்கூடாது. கலப்படம் இல்லாம நேர்மையான தொழிலை செய்யணும்.